ராகவ தேடி அபி வந்து எல்லா இடத்துலையும் அலையிறாங்க. ஆனால் ராகவ் எங்கேயுமே இல்லை. என்ன பண்ண தெரியாமல் அபி தவிக்கிறாங்க. அடுத்து வந்து நிறைய தடைகள்லாம் வந்து வச்சு வந்து அபி என்ன பண்ணுறாங்க, எல்லா இடமும் தேடிட்டுருக்காங்க. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து ராகவ் வந்து ஒரு பெட்டியில் போடுறாங்க. பெட்டியில் போட்டு ஃபுல்லாகவே வந்து அடிச்சிடுறாங்க ராகவை. மண்ணுக்கு அடியில் வந்து ராகவை வந்து அப்படியே வந்து போட்டுடுறாங்க. அடுத்து மண்ணை அவர் மேலே போட்டுடுறதால அவரை கண்டுபிடிக்க முடியாத வந்து பண்ணிடுறாங்க. இங்கே வந்து ராகவை தேடி அபி வந்து எல்லா இடமும் வந்து அலையிறாங்க. ராகவ் காணோம்னு சொல்லிட்டு அபி கதறி கதறி அழுறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. அவங்க வந்து சிஸ்டர் வந்து அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. கண்டிப்பாக ராகவ் வந்து கிடச்சிருப்பாரு, கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு ராகவ் வந்து பேசுனது பழகினது, அதுக்கப்புறம் ராகவ் கெஞ்சி கேட்டது எல்லாத்தையும் வந்து அபி வந்து யோசிக்கிறாங்க. ராகவ் நீங்கள் கிடச்சிட்டிங்கன்னா நீங்கள் கேட்டது நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவேன். நீங்கள் போகும்போது கூட என்கிட்ட கேட்டீங்க, ஒரு வாட்டி சொல்லு அப்படின்னு கேட்டீங்க. ஆனால் இப்போ சொல்கிற ராகவ், என் மனசை திறந்து சொல்கிறேன், நான் உங்களை விரும்புகிறேன், என் மனசு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க, நீங்கள் எனக்கு உங்களை பார்த்தா போதும், எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழறாங்க. உடனே அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. சொன்னால் கேளு அபி, ப்ளீஸ் அபி, ஒன்றுமே சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கேன், இல்லை ராகவை பார்க்குற வரைக்கும் என்னால் முடியாது அப்படி சொல்லிட்டு அபி கதறி கதறி அழறாங்க. அடுத்து எல்லா இடமும் ராகவை தேடி அலையிறாங்க. அப்போ ஒரு இடத்துல மண் வந்து அப்போ தான் போட்டிருக்க மாதிரி ஒரு இடமா இருக்குது. என்ன இது புதுசாக தோணுன மாதிரி இருக்கே இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. அந்த இடத்துல பார்த்தா ராகவோட அந்த கை இவங்க கட்டிவிட்ட அந்த கயிறு வந்து அங்கே கிடக்குது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே கதறி கட்டுறாங்க. மண்ணு ஃபுல்லாக கையாலேயே அவங்கள வந்து எடுக்கிறாங்க. எல்லோரும் கூப்பிட்டு கதறி அழறாங்க. எல்லோரும் ஓடி வராங்க. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே தோன்றாங்க. பார்த்தா உள்ளே வந்து ஒரு பெட்டி இருக்குது. அந்த பெட்டியை உடச்சி எடுக்கும்போது ராகவ் உள்ளே இருக்கார். அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ராகவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காக வந்து ராகவ் வந்து தட்டி திருப்பி எழுப்புறாங்க. அபி வந்து அவங்களோட மூச்சு காற்று கொடுத்து ராகவ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எழுப்புறாங்க. ஆனால் ராகவ் வந்து எழுந்துக்கிற வரை ரொம்ப பதவி போகிறாங்க. அபி ராகவ் பயன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி கத்தி அழறாங்க. அடுத்து வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ராகவ் வந்து சேர்க்குறாங்க. இங்கே வந்து டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ராகவ் கொஞ்சம் இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் கிரிட்டிக்கல் தாண்டிட்டாரு அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க அபி. அடுத்து அபி என்ன பண்ணுறாங்க, நேராக உள்ளே போகிறாங்க. ரூமுக்கு போய்ட்டு பயங்கரமாக அழறாங்க. ராகவ் அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து அழறாங்க. அப்போ கண்ணை திறந்து பார்த்துட்டு, உன்னை விட்டுட்டு நான் எப்படி போவேன், உன்னை பார்க்காம என் உயிர் போகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கண்ணை திறந்து அப்படியே பார்த்துட்டு அபி கிட்ட வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு அபி வந்து ராகவ் என்னை மன்னிச்சிடுங்க ராகவ், நீங்கள் எவ்வளவோ கேட்டீங்க, நான் சொல்லவே சொல்லலை, கடைசியில் வந்து நான் இப்போ சொல்கிறேன் ராகவ், நான் உங்களை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ ராகவ் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து அப்படியே வந்து சந்தோஷப்படுறாரு. ஆகாஷோட அப்பா, அதுக்கப்புறம் அஞ்சலி, அதுக்கப்புறம் முரளி 3 பேருமே வண்டியில் போயிட்டுருக்காங்க. முரளி வந்து வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, என்னப்பாச்சு வண்டி ஏதோ ப்ராப்ளமா? ஆமாம் ஏதோ ப்ராப்ளமாக தெரியுது மாமா, நான் போய் என்னென்னு பார்க்குறேன், நீங்கள் இங்கே உட்காந்துருக்க அஞ்சலி, நீ இங்கே உட்காந்துருக்க அப்படின்னோடனே சரிங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. முன்னாடி போயிட்டு அப்படியே யோசிக்கிறாரு. அப்படியே வந்து ஒன்றும் வண்டி சரியில்லாத மாதிரி உடனே வந்து அந்த லாரி டிரைவருக்கு கால் பண்ணுறாரு. இப்போ அஞ்சலி இறங்க வைக்கிறேன், கரெக்டாக வந்து அஞ்சலி வந்து அப்படியே வந்து இடிச்சிடு அப்படின்னோடனே சரிங்க சரிங்க அப்படின்றாங்க. சரி கரெக்டாக நான் சொல்கிறேன், அந்த டைமில் தான் வரணும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. உடனே வந்து அஞ்சலி அப்படின்னோடனே என்னாச்சுங்க அப்படி சொல்லிட்டு இறங்கி வராங்க. இந்த சைடு இறங்காதீங்க, இந்த சைடு இறங்குங்க, பரவாயில்லைங்க இந்த சைடு வாட்டமாக இருக்கும், அப்படியா சரி சரி அப்படி சொல்லிட்டு இறங்கி வராங்க. உடனே வந்து நீங்கள் மாமா நீங்கள் உள்ளவே இருங்க, நீங்கள் எதுக்கு இறங்குறீங்க அப்படின்னோடனே இல்லைப்பா நானும் இறங்குறேன், தண்ணி வாங்கிட்டு வரணும்ல அப்படின்றாரு. சரி மாமா நீங்கள் போய் தண்ணி வாங்கிட்டு வருவாங்க, நான் அஞ்சலி பார்த்துக்கிறேன் அப்படின்னா சரிங்க அப்படி சொல்லிட்டு தண்ணி வாங்கிறதுக்காக எதிர்கடைக்கு போகிறாரு அவர். உடனே அஞ்சலி வந்து வழியில் நிற்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, என்னாச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, மாமா போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அஞ்சலி, நீ இங்கே இருங்க அஞ்சலி தோ வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாரு. உடனே அஞ்சலி வந்து அந்த ஓரமாகவே நிற்கிறாங்க. கரெக்டாக அஞ்சலி அங்கே தான் நிற்கிறா, கரெக்டாக வந்து லாரி எடுத்துரு அப்படின்னோடனே கரெக்டாக அந்த லாரியும் வருது. அஞ்சலி அடிக்க போகும்போது கரெக்டாக வந்து அவங்க வந்து ஆகாஷோட அப்பா வந்து அப்படியே அஞ்சலி எடுத்து காப்பாற்றிடுறாரு. அதிர்ச்சி அடைகிறாரு முரளி.